மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிறைய பேருக்கு அயல்நாட்டில் இருந்தது இந்த பாதிப்பு. இப்போ எங்கேயும் இருக்குது. என்ன அப்படின்னா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறது. இது திருமணம் ஆகி வயதானவர்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக கேர்ள்ஸ்க்கெலாம் அந்த இது நிறையா இருக்கதா நான் கேள்விப்படுறேன். இந்த லோன்லினஸ், அந்த லோன்லினஸை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. லோன்லினஸ் என்பது என்ன என்று பார்க்கும்போது, ராமலிங்க சுவாமி தனித்திரு அப்படின்னு சொன்னார். அந்த தனித்திரு அப்படின்னு சொன்னது அவர் வேறு அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அவர் தனியாக தான் இருந்தார். ரூமில் சில நாட்கள், பல நாட்கள் அப்படியே இருப்பாங்க. தொழூர் வேலாயுத முதலியார், கல்பட்டையா போன்றவர்கள் கூட இருந்தவங்க, அவங்க சரித்திரத்தை எழுதினவங்க சொல்கிறாங்க, கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அப்படியே அதை இங்கே துணியில் பிடிச்சிட்டு போய் கொடுப்பாங்களாம். அப்படியே வாங்கி குடிப்பார் அவர். அதுக்கப்புறம் கல்கண்டு கொஞ்சம் எடுத்து வர சொல்லுவாராம். அதோட திருப்பி கதவை மூடிட்டு நாட்கணக்கில் அப்படியே இருப்பார். அதன் மூலமாகத்தான் அங்கே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இன்றைக்கி லட்ச மக்கள் வந்துட்டு எந்த விளம்பரமும் இல்லாமல் அந்த இடத்துக்கு கூடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த எனர்ஜி 25 லட்சம் பேர் வடலூரில் தைப்பூசத்தன்னைக்கு கூடுறாங்க. யாரும் அரசாங்கம் உத்தரவு போடலாங்க எல்லோரும் வரணுன்ட்டு. அந்த மாதிரி இன்னும் அது பெரிய லெவலில் வரும். ரஷ்யர்கள்லாம் அவருடைய கருத்துக்களை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வெஜிடேரியன் டயட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆகும். இனிமேல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செல்ஃப் சென்டர்டு ஐசோலேஷன் அப்படின்னு ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாங்க. அந்த எதுலேயும் பற்றில்லாத இந்த நிலையில் அந்த நம்ம தனித்து இருக்கும்போது ஃபியரை ஓவர் கம் பண்ணிடுவோம். ஃபியரை ஓவர் கம் பண்ணதுக்கு பிறகு அபண்டண்ட்டாக நமக்குள்ளே இருக்க எனர்ஜியோடு நமக்கு தொடர்பு கொள்வோம். அப்படி தொடர்பு கொள்ளும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக முறையில் நம்ம செய்ய முடியும். அது இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை ஒரு தேர்ந்த ஒரு இளவரசனாக உருவாக்கி, அதுக்கு பிறகு அவனிடத்தில் அவன் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்து முடித்து, அதுக்கு பிறகு ராஜ்ய பரிபாலனை செய்யக்கூடிய பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு குரு இருக்கார். சின்ன வயசுலேயே அவரை பார்த்துருக்காரு. அவர் சில பயிற்சிகள் அவருக்கு சொல்லி தந்திருக்காரு. அதனால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக மாறினதாக உணர்றாரு. இந்த இடத்துல நம்ம பையனையும் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுலே இவர் டீனேஜ் டைமில் அவரை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பலம் பொருந்திய ஒரு ஆத்மாவாக மாறுறாரு. ஆனால் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 7 வயசு முடிஞ்சு 8வது வயசு, தான் பையனை கொண்டு போய் அங்கே விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் விட்டுட்டேன்னு கொஞ்ச நாள் கழித்து அவன் வரட்டும், அப்போ நல்ல மாற்றத்தோடு வருவான் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு போய் விடுறாரு. அப்போ அந்த குருக்கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, இவனை நீங்கள் தயவுசெய்து மாணாக்கனாக ஏற்றுக்கணும். அங்கே நிறைய மாணாக்கர்கள், அங்கே எப்படின்னா சாதாரண குடியானவன்லேருந்து பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே பல பேர், பலவிதமான மக்கள் வந்திருக்காங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அங்கே அவருக்கு சீடர்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் வசதி படைத்த ஜமீன்கள், அவங்களுடைய பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ அரசகுமாரன் இவன் தான் முதல்ல போகிறான். இப்போ அரசகுமாரன் போகிற போது அரசர் விட்டுட்டு போகிறத எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த விட்டுட்டு அவர் போகும்போது, இவர் இங்கே இருக்க போகிறாரா, இளவரசர், அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அவர் அவங்க அப்பா கிளம்பும்போது, அதாவது அரசர் கிளம்பும்போது இவர் சொல்கிறாரு, குரு சொல்கிறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனது மகனை போல் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவர் உங்கள் மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்கேன், அதனால தான் நான் உங்களை கேட்காம இங்கே கூட்டிகிட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்றார். அப்போ அவரை வாழ்த்தி விழுந்து வணங்கிட்டு போகிறாரு. அப்புறம் இவர் அவரை கையை பிடிச்சி, வா இந்த ஆசிரமத்தை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது அந்த இளவரசர் அழுக ஆரம்பிச்சிடுறார். மகனே, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறார். இல்லை, அப்பா மேலே நான் ரொம்ப பிரியம் வச்சுருக்கேன், நான் அவரை பிரிய முடியும்னு நினைக்கல, அவர் என்னைய டக்குன்னு விட்டுட்டு கிளம்பிட்டாரே, அப்பாவுக்கு என் மேலே பிரியம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாரு. உங்கள் அப்பாவை எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும், உன் மேலே அதீத அக்கறை, பிரியம்
இதெல்லாம் இருக்கிறதால தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காரு. நீ வந்து என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதனால் நான் வந்து உன்னை எல்லா வகையிலையும் உன்னைய வந்துட்டு உற்சாகம் குறையாமல் நல்ல முறையில் உன்னை உருவாக்கி உங்கள் அப்பாக்கிட்ட சீக்கிரத்துலேயே நான் ஒப்படைப்பேன், என் வார்த்தையை நீ நம்பு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாரு. அதுக்கப்புறம் இளவரசர் வரட்டும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் உட்காந்து சாப்பிட சொல்கிறார். அதில் ஒரு சிலர் மட்டும் தனியாக உட்காந்து ஒரு 2-3 பேர் மட்டும் சாப்பிட்றாங்க. மிச்சவங்கெல்லாம் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சுற்றி உட்காந்து ஒரே இதாக வாங்க இளவரசர் வாங்க அப்படின்லாம் சொல்லி பண்ணோன்னே அவர் கொஞ்சம் ஜாலியாகிடுது. அப்புறம் டெய்லியும் வந்து அவங்களோட விளையாடணும்லாம் நினைக்கிறாரு. அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் வந்துட்டு தனிச்சிருக்கிறத பற்றி குரு சொல்கிறார். இந்த தனிச்சு இருக்கும்போது நமக்கு எப்படி ஆற்றல் வருது அப்படின்றதெல்லாம் பற்றி விளக்குறாரு. அப்படியே ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருஷங்கள் அதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு நாள் இளவரசரை கூப்பிட்டு நான் வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு ஓரிரு நாட்களுக்கு அவருக்கு கொஞ்சம் உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு, இதுதான் கடைசியாக இங்கே முடிய போகுது பயிற்சி, இளவரசே உனக்கு வந்து பயிற்சி முடிய போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இங்கே 2-3 நாளில் நான் கொண்டு போய் உன்னை விட்டுடுறேன், உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பருந்து பறந்து வரும் ராஜாளி. அந்த ராஜாளி வரும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும், அதோடைய செயல்களை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறார். அது வந்து எப்படி மேலேருந்து இறங்குது, கீழேருந்து எப்படி மேலே போகுது அப்படின்றத மட்டும் நீ பாரு அப்படின்னு ஒரு ஹட்டு மாதிரி போட்டிருக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு கவனி, சாப்பிடு, அந்த பக்கத்தில் அருவி குளிச்சுக்க, நான் வந்து ஒரு 2 நாளில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே இருந்து நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பயப்படாத, ஒன்றும் ஆகாது, இந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்லிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மேலே இறங்கி அப்படியே அந்த மலை பீக்கில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குது. அவர் போகும்போது சொல்கிறாரு, ஆடு மேய்க்கிற ஒருத்தன் வருவான், அந்த ஆட்டுக்கூட்டத்தை நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படியே பார்க்குது. அவங்களும் 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போவாங்க. அவங்க கிளம்புற இடத்துக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் மழை தூறினோடனே அப்படியே மேலே ஏறுது. மேகக்கூட்டங்கள்லாம் கடந்து மேலே போயிடுது. காற்று வேகமாக வீசுது. எதுவும் ஒன்றும் பண்ணல. இந்த ஆடுகள்லாம் பயந்து கத்திக்கிட்டு ஒதுங்குது. எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்படியே மரத்தழி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அந்த ஆடு மேய்க்கிறவர் அப்படியே ஒதுங்க வச்சு நிற்கிறார். அப்படியே மழை கொஞ்சம் விட்டோன்னா திருப்பி வருது. அப்படியே வந்து உக்காந்துட்டு அந்த ஆட்டுக்கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நேராக அப்படியே பறந்து போய் அது காலில் ஒரு சின்ன குட்டியை தூக்கி அப்படியே மேலே வானத்துக்கு பறந்த உடனே அப்படியே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குட்டியை அப்படியே காலில் அப்படியே சுற்றி அப்படி தூக்குது அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு இந்த மற்ற ஆடுகள்லாம் கத்துனோடனே ஆனால் செதறி ஓட பார்க்குதுங்க, நம்மளை பிடிச்சிருங்க ஏதாவது பண்ணிவிடுமோன்ட்டு ஓட பார்க்குது. அப்படியே அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு 2வது நாள் அவர் வராரு. அவர் வந்து கேட்குறாரு, என்ன பார்த்தேன், இங்கே பார்த்தியா ஏதாவது அப்படின்னு. நான் வந்து எல்லாரையும் கூப்பிடுங்க, நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறான், இந்த மாதிரி ஆடுகள் கூட்டமாக வந்தது, பருந்தும் வந்துச்சு, மழை வந்துச்சு, அதுங்கெல்லாம் சிரமப்பட்டுச்சுங்க எப்படி ஒதுங்கிறதுக்கு. சர்ன்னு அது வானத்தை கிழிச்சிக்கிட்டு மேலே போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து மழை விட்டவொன்னே வந்துச்சு, எந்த இதுவும் இல்லை, அது மேலே அப்படியே ஈரம்லாம் இல்லை. திருப்பி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த ஆட்டுக்கூட்டத்தையே பார்த்துட்டு அதுக்கிட்ட இருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அது வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்குது, அப்படி இப்படி அசையலை, தனிச்சு தான் இருக்குது, அது தனியாக ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கிங்டம்க்கு அது தனி ராஜா, அது தனிக்காட்டு ராஜா. அது அப்படியே வந்து ஆடு கிட்ட தூக்கும்போது அதுங்கெல்லாம் பயந்துச்சு, ஒன்று நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு டக்குன்னு ஒரு குட்டியை தூக்கிட்டு மேலே போயிடுச்சு. அதுங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. நம்ம கூட கூட்டத்தில் இருந்துக்கிட்டு எல்லோரும் நமக்கு பெருசாக பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லாத சக்தியற்றவர்களை நம்ம கூட வச்சுருந்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம எல்லாம் சக்தி உள்ளவர்களாக மாறணும். அந்த பருந்து தனியாக வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து டக்குன்னு ஒன்று நினச்சதை அடைஞ்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அது எப்படி உட்காந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உட்காந்துட்டு தலையை அங்கங்கே அசையலை, ஒரே பார்வையாக தான் பார்த்துட்டு இருந்தது. அது ரொம்ப ஃபோக்கஸ், தீர்க்கமான பார்வையாக இருந்துச்சு அந்த பார்வை.
அது எதை இலக்கு வச்சுச்சோ அதை நோக்கி கிட்ட போய் அதை தூக்கும்போது அதை அசையவே முடியலை. அந்த ஸ்பீடில் போய் சக்குன்னு தூக்கிட்டு மேலே கிளம்பிருச்சு. அந்த இது வந்துட்டு எனக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கு தனிச்சு இருந்து ஆற்றல் மிக்கவர்களாக நம்ம மாறணும். சலனம், சஞ்சலம், சபலம், இதில் ஆடுகள் வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியல, அதுங்களால் தடுத்து நிறுத்தவே முடியல. இது அப்படியே வானத்தை கடந்து போச்சு, எங்கே போணுச்சு அப்படின்றதே தெரியல. அது மாதிரி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு பாதிப்பு வரும்போது பெரும்பாலும் யாரும் நம்ம காப்பாற்றுறதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம ஆற்றல் மிக்கவர்களாக மாறும்போது யாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை. நம்ம மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளரணுமே தவிர, இந்த கழுகுகிட்ட நான் நிறைய பாடத்தை நான் படிச்சுக்கிட்டேன். அது உயர உயர பறந்தாலும் அது கவனம் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. அதனுடைய செயல்திறனை எவ்வளோ சூறைக்காற்று எது வீசினாலும் அது ஒன்றும் பாதிக்கப்படுறதில்ல. சாதாரண பறவைகள்லாம் கூண்டை தேடிக்கிட்டு ஓடுதுங்க. இது அப்படியே காற்றடிச்சா கூட நேராக எந்த இலக்கை நோக்கி போகணுமோ மேலே போகுது, திருப்பி கீழே உட்காரும்போது கரெக்டாக உட்காருது. அந்த மாதிரி நம்மளும் நம்ம சக்தியுடையவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்கிறார். இது இந்த மாதிரிலாம் விளக்குறாரு அந்த இளவரசர். அதுக்கப்புறம் அவனை நல்லா பாராட்டி, இதை நீ புரிஞ்சுக்க, நீ வந்ததுலேருந்து கூட்டத்தோடே தான் உட்காந்து பொழுதை போக்கிக்கிட்டு இருந்த. இப்போ உனக்கு இதை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் பார்த்தேன். அதை புரிஞ்சுக்கிற மனநிலை உனக்கு வர ஆரம்பிச்சிது. நானும் தனிமையை பற்றி பேசிக்கிட்டே வந்தேன். உனக்கு அது ஓரளவு தான் புரிஞ்சுது. இப்போ அந்த கழுகை பார்த்த உடனே உனக்கு என்னன்றது நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால் நீ இனிமேல் தனிமையை நினச்சி பயப்படாத. அரண்மனையில் கூட நீ தனிமையிலேருந்து தினம் மனதுக்கு பயிற்சி கொடு. அரண்மனைக்கு நீ போனதுக்கு பிறகு தினம் உன்னை நோக்கி பாரு. நீ வெளியில் பார்க்குறத விட உள்ளே பார்க்குறது அகக்கண் கொண்டு பாரு. அப்படி பார்க்கும்போது எந்த உணர்வுகள் ஆற்றல் மிக்க உணர்வுகள், அதை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி உன்னைய டெவலப் பண்ணணும் அப்படின்றத நீ கவனிக்கணும். அப்படி கவனித்து உன்னைய அந்த உயர உயர பறந்தாலும் அப்படியே அந்த நிலைகுலையாமல் இருக்கக்கூடிய தன்மை, மீண்டும் நினச்ச உடனே கீழே இறங்கி டவுன் டு எர்த் வர்றதுக்கு நீ பழகணும். எல்லாரோடையும் சகஜமாக பழகணும். அதே நேரத்தில் யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் பற்று வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீ உங்கள் தந்தையிடத்தில் கிளம்புறதுக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி அவர் விளக்குறாரு. அதனால் நம்ம எங்கேயாவது நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அமைதியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். நம்ம சுவாசத்தில் இன்ஹேல் பண்ணும்போது காந்த ஆற்றல் வருது, நம்ம உடம்புல இறங்குது, அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி இறங்குது அப்படின்னு நினச்சி இன்ஹேல் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நினைக்கணும். ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லலாம். அதை சொல்லும்போது சப்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். அப்படி சொல்லிவிட்டு அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போய் ஆல்ஃபா லெவலுக்கு போய் எதை நம்ம அச்சீவ் பண்ணணுமோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து உள் உரையாடல் பண்ணணும். அந்த உள் உரையாடல் ரொம்ப முக்கியம். அந்த உள் உரையாடல் பண்ணிவிட்டு அதெல்லாம் நடந்துட்டா மாதிரி நினைக்கணும். அப்படி நினைக்கும்போது நம்முடைய யத்பாவம் தத்பவதி, ஆஸ் யூ திங்க் ஸோ யூ பிகம் என்று வேதத்திலே சொன்னது போல நம்ம எண்ணுவதெல்லாம் கைகூடும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் தனிமையை அவ்வப்போது தேர்ந்தெடுத்து தனிமையை உருவாக்குங்க. சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளர்கள் எல்லோருமே அவங்க தனிமையிலிருந்து அவங்க சுயசோதனை செய்தபோது உருவானது தான் மிகப்பெரிய இசை. பெரிய ஓவியர்களாக இருக்கட்டும், பெரிய எழுத்தாளர்களாக இருக்கட்டும், அவங்க தனிமைக்கு நேரம் ஒதுக்குவாங்க. நீங்களும் தனிமைக்கு நேரம் ஒதுக்கி அவசரப்படாமல், எப்போதும் சலனத்தோடும் சஞ்சலத்தோடும் இல்லாமல், சபலத்தோடு இல்லாமல், இந்த ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாக மாறி அறிவு ஆற்றலாக, ஆற்றல் பொருந்திய மனிதர்களாக நீங்கள் மாறணும். அதுக்காக தொடர்ந்து ஆசையோ கோபமோ எது நமக்கு அதிகரிக்கிறது என்று பார்த்து அதை ஆற்றலாக மாற்றுவதற்கு தனிமையை தேர்ந்தெடுத்து மனதிற்கு பயிற்சி தாருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வெற்றி நிச்சயம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.